என்ன பண்ற? என்னாச்சுமா? மம்மி எனக்கு ரொம்ப பசிக்குது மம்மி. சாப்பிட எதுவும் இல்லை மம்மி. ஏமா என்ன நினைச்சிருக்க மனசுல? தேதி இன்னைக்கு 20ஆவது. 3 மாசமா வாடகை தரணும் நினைப்பே இல்லை உனக்கு? இல்ல சார், அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துட்றேன். என்னம்மா அடுத்த மாசம்? என்ன பார்த்தா இழிச்சவன் மாதிரி தெரியுது உனக்கு? வீட்டிலே உட்காந்துக்கிட்டு இருந்தா பணம் என்ன வானத்திலிருந்து கட்டுக்கட்டா கொட்டாவ போகுது? ஏன் வேலை வெட்டி எதுக்காக போறது? 2 நாள் தான் டைம் சொல்லிட்டேன். 2 நாள்ல பணம் தரல கதவை இழுத்து பூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். இப்ப எதுக்கு சார் கத்திட்டே இருக்கீங்க? வாடகை தரலங்க. பாவம், அவளே புருஷன் இழந்த கஷ்டத்துல இருக்கா. இந்த நேரத்துல தொந்தரவு கொடுப்பீங்களா? உங்களுக்கு வாடகை தானே வேணும். என்னங்க மீதி இந்த மாசம் கடைசியில கொடுக்கறேன். நான் தரேன். அவன் கிடக்குறான் பிச்சைக்கார பையன். தியா போய் பிளேட் ஒன்று எடுத்துட்டு வா போ. மம்மி ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, போய் எடுத்துட்டு வா போ. தியா 2 பிளேட் கொண்டு வா. இங்க பார், எத்தனை நாள் ஆனாலும் எதுவும் மாற போறது கிடையாது. எல்லாத்தையும் மனசுல ஒரு ஓரத்துல வச்சுட்டு அடுத்தது என்னன்னு பார்க்கணும். காலம் எல்லாத்தையும் மாத்தும். தைரியமா இரு. இட்லி சாப்பிடுறியா? நீயும் சாப்பிடு. இல்ல, எனக்கு பசிக்கல. நீ வருத்தப்படுறதோ இல்லை கவலைப்படுறதோ இந்த வயிற்றுக்கு தெரியாது. அது வேலையை அந்தந்த நேரத்துக்கு தானாக செய்ய ஆரம்பிச்சிடும். பசி நோய்க்கு மருந்தே பணம் மட்டும்தான். நம்மளை விடு, பச்சை புள்ள அது தாங்குமா? எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு தியாக்காக நீ வாழ்ந்துதான் ஆகணும். அதை யோசிச்சுக்கோ.